மேஷ ராசிக்கார அன்பர்களே, இவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்க. இவர்கள் இன்னை வரைக்குமே மனசுக்குள்ள யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், சாமி என் வாழ்க்கை நான் வாழ்ந்தது போதும், எனக்கு சாவு கொடுத்துருங்களேன், நிம்மதியா நான் போயிடுவேன், என்னால முடியல சாமி, தினமும் நான் தூங்குறேன்னு நினைக்கிறேன், நான் தூங்கமே வர முடிக்கு, போய் படுத்துப்பேன், 9 மணிக்கெல்லாம் போய் படுத்துப்பேன் சாமி, தூங்கலான்னு போர்வை கூட நல்லா நல்லா மூடி படுத்துப்பேன், ஆனா தூக்கமே வராது சாமி. நான் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சாமி, எனக்கு ஏதாச்சும் நோய் வந்துருச்சா, யோசிக்கிற நோய் வந்துருச்சா, நான் எல்லாத்தையுமே யோசிக்கிறேனே. இப்போ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், திடீர்னு மனசு வேற எங்கேயோ போகும், அதை யோசிப்பேன், திடீர்னு வேற எங்கேயோ போகும், அதை யோசிப்பேன். வேலை பார்க்கும் போதும் சரி, எங்க இருந்தாலும் சரி, என் மனசு என்கிட்டே இருக்க மணிக்கு எங்கெங்கேயோ சுத்திக்கிட்டே இருக்கு சாமி. எல்லாத்தையுமே யோசிக்கி, இது நடக்குமா, அது நடக்குமா, இல்ல இது மாறிடுமா, இல்ல அது மாறிடுமான்னு எல்லாத்தையுமே குழப்பி என் மனசே இப்போ அழிக்குது சாமி. முடியல, தலைவலிக்க ஆரம்பிக்கும், உடம்பளவுல நோய் அதிகமாகுது, தூக்கம் இல்லாம வேலை பார்க்கறதுலயும் தூக்கம் வருது, தூங்கலான்னு நினைச்சா தூக்கம் வர முடிக்கு, படுத்தா தூக்கம் வர முடிக்கு, என்னதான் சாமி பண்றது, வாழ்க்கையில இப்படி வாழ்றதுக்கு சாமி செத்துலாம் போல அப்படின்னு என்னுடைய மனசு வந்துருச்சு சாமி அப்படின்னு தான் இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள். மேசராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யும் போதும் முழுவதுமான ஈடுபாடுகளும் நம்பிக்கையோட தான் செய்வாங்க. ஆனா நாட்கள் கிடக்க கிடக்க அது முடியாத பட்சத்துல தன்னுடைய மனசு அப்படியே உடைய ஆரம்பிக்கும். அந்த ஒரு நேரத்துல இவங்களுடைய மனசு பல சிந்தனைகளை கொண்டு வந்துருங்க. இப்படியே வாழ்க்கையில இவர்கள் பல விஷயங்கள் யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமையாக முடிக்க முடியாமலே போயிருக்கின்றாங்க சொல்லணும். இவர்கள் இதை இன்னைக்கு செஞ்சிடலாம், நாளைக்கு செஞ்சிடலாம்னு தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவர்கள் செஞ்சிடலாம் நினைப்பது செய்யவே முடியாமலே போயிடுவாங்க. காலம் தள்ளி போன்ற விஷயங்கள் எதற்கும் பயனடையாது என்று சொல்லுவாங்க. அது போலதாங்க இவர்களுடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்குன்றது நாளைக்கு ஆகுது, நாளைக்குன்றது நாளின் ஆகுது, அப்படியே நாட்கள் கடந்துகிட்டே இருக்கு. பல வருஷங்கள் ஆகியும் அது முடியாமலே போகுது. இப்ப வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள ஏற்படாத பிரச்சனைகள் என்பதே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, தினமும் ஒரு பிரச்சனை, சண்டை, ஏதாவது ஒரு சண்டை, தினமும் சண்டை, காலை எந்திப்பாங்க முழிச்சோன்னையுமே சண்டை, காலைல எந்திப்பாங்க முழிச்சோன்னையுமே பிரச்சனை, காலை எந்திப்பாங்க எழுந்தோன்னையுமே ஏண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணம். இப்படி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நடக்கவே கூடாது, நடந்திருக்கவே கூடாதுன்ற விஷயங்கள் கூட எளிமையா நடந்து இவர்களை எக்கச்சக்கமாக காயத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. இன்னைக்கு வரைக்குமே இவர்கள் மனசளவுல இல்லா இதற்கு தீர்வு கிடைக்காதா, ஏடா இந்த ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வர முடியாதா அப்படின்னு யோசிச்சிருக்காங்களே தவிர அதான் எந்த ஒரு விஷயத்துக்கும் இவர்களால் பதில் தேடி இருக்க முடியலங்க. இன்னைக்கு வரைக்கும் தேடுறாங்க, வாழ்க்கையில எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க, ஆனா எதுவும் இவர்களுக்கானதாக மாறல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் தாங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காலங்களாகவும் நன்மைகளையும் நல்லதையும் மட்டுமே பார்க்கக்கூடியதாகவும் அமைய போகுதுங்க. முந்தி நீங்க ஒரு விஷயத்த பண்ணலாம் நினைச்சிருப்பீங்க, ஆனா பண்ண முடியாமலே இருந்திருக்கும். இப்படி இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது அனைத்தையுமே நீங்க நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலங்களாக தான் இருக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக தானே நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க, அந்த ஒரு நாள் இப்போ வந்திருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். சரி, இவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில முக்கியமா ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமாங்க? இவர்கள் மனசளவுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமான தீர்வுகளும் கிடைக்க போகுதுங்க. அது எல்லாத்தையுமே தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு முழுமையாகவும் வீடியோவும் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். மேஷ ராசிக்கார நண்பர்களே, நீங்க நட்புக்காக எவ்வளவு எந்த பெரிய விஷயங்களையும் சரிங்க, அது எவ்வளவு முடியுமோ அந்த எல்லைக்கும் சென்று அதை நீங்க அவங்களுக்கானதாக மாற்றணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா இந்த மேச ராசிக்காரர்கள் தன்னுடைய நட்புக்கு கொடுக்கக்கூடிய இந்த மரியாதை அப்படின்றது தன்னுடைய நண்பர்கள் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. உங்களுடைய நண்பர்கள், அதாவது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் கூடிய நண்பர்கள் என்பது அவர்களுடைய தேவை அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு இது தேவைப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ஒரு தேவைக்காக மட்டுமே உங்களுடன் நெருக்கமா பழகுவது, உங்க மேல அன்பு இருக்கிற மாதிரி காமிப்பது, நீங்க தான் எல்லான்னு சொல்லுவது, முக்கியமா தன்னுடைய கேங்லே நீங்க தான்ப்பா புத்திசாலி அப்படின்றது எல்லா விதத்துலையுமே உங்களையே உயர்த்தி பேசுவாங்க. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப கரெக்டா தான், நம்ம தான் இவங்களுடைய கேங்ல கொஞ்சம் பெருசா கொஞ்சம் உயர்ந்தவங்களா இருக்கும், அதனாலதான் நமக்கு மேல இவ்வளவு மரியாதை வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக, அவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை உங்களை வச்சு நிறைவேற்றிக் கொள்வதற்காக உங்களிடம் இல்லாத பொல்லாத விஷயங்களை கூறுவதும் உண்டு, உங்களை வச்சு அவர்கள் பயனடைவதும் உண்டு. நீங்க என்ன நினைப்பீங்க? நம்மளை பத்தி பெருமையா பேசுறாங்கப்பா, நம்மளை பத்தி உண்மையதான் சொல்லுவாங்கப்பா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அதற்கு பின்பு ஒரு கருப்பு நிறம் இருப்பதுன்றது உங்களுக்கு தெரியாதுங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இனி வரக்கூடிய காலங்கள்ல மேசராசினுடைய வாழ்க்கையில சில நாட்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.
முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள்னால நீங்க என்னடா வாழ்க்கைன்ற அளவுக்கும் மனசுக்குள்ள வேதனைகளையும் காணக்கூடிய மறுபடியும் கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கும் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுது. அதனால ஒரு விஷயத்த நீங்க பண்ணுவதற்கு முன்பும் இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்வது சிறந்ததாக இருக்கும் இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில. மேஷராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க, பணப்பிரச்சனை. நாளுக்கு நாள் இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில பண கஷ்டம் என்பது அதிகரிக்கிறதே தவிர இவர்களுடைய வாழ்க்கையில இந்த பண கஷ்டத்துக்கான தீர்வு என்பது முழுவதுமாக கிடைச்சப்பட இல்லைன்னு தான் சொல்லுங்க. இவர்கள் பண கஷ்டம் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் இவர்கள் போய் கடன் வாங்கலைங்க. கடன் வாங்கி ஊதாரித்தனமா செலவு பண்ணலைங்க. கடன் வாங்கி ஆடம்பரமா இருக்கலாங்க. கடன் வாங்கவே இல்லைங்க. அப்புறம் எப்படி கடன் போயிட்டுங்க? இவர்கள் செல்வத்தை பயங்கரமா சேமிக்கக்கூடிய நபர்கள் தாங்க சொல்லணும். அதாவது மற்றவங்களாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மாச சம்பளமா ஒரு 25,000 வருது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க ஒரு நபர் அப்படி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை தன்னுடைய தேவைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு தன்னுடைய தேவைகளுக்கு எல்லாத்தையுமே அப்படியே ஒன்னொன்னா பார்த்தீங்கன்னா வாங்குவது, அப்படியே இது பண்ணுவது, மொத்தத்தையும் அந்த மாசம் முடிகிறதுக்குள்ள 25,000 செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் கடன் வாங்கி கூட செலவு பண்ணுவாங்க. ஆனா இந்த மேசராசிக்காரர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. தான் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை முழுவதுமாக எடுத்துப்பாங்க. அதை எடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ, இவ்வளோக்கு அவ்வளோ அப்படின்னு ஒன்னொன்னுத்திலேயே கணக்கை போட்டு இந்த காசுலேயே அதிக அளவில் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுவாங்க. அப்படி மிச்சம் பண்ண காசை என்ன செய்வாங்க, சேமிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்டு சேமிச்சு பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம்ன்றது இருக்கும். ஆனா இவங்களுக்கு நெருக்கமா இருக்காங்க அப்படின்றதுக்காக இவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த மேசராசிக்காரர்கள் இவங்க நம்ம கிட்ட நெருக்கமா இருக்காங்க, இவங்க நம்ம மேல அன்பு வச்சுக்காங்க, பாசம் வைக்காங்க. இந்த மேசராசிக்காரர்கள் கண்மூடித்தனமாக சில நபர்களை நம்பிடுவாங்க. நம்பினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இவங்களை பாதி நேரங்கள்ல தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தானாக முன்வந்து கொடுப்பாங்க. இப்போ வச்சுக்கோ, நீ உங்ககிட்ட இருக்கும்போது என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுல சில நபர்கள் இவங்க கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நெருக்கமா பழகி இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுறது தரையா அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்படி இந்த மேசராசிக்காரர்கிட்ட பணம் வாங்குவதும் இவர்களே நம்முடைய நண்பப்பா கஷ்டப்படுறான்ப்பா அப்படின்றதுக்காக கொடுப்பதோடு பணம் தங்கிட்ட இருந்தவுடைய பணத்தை கொடுத்ததோடு சில நபர்கள்ட்ட கடன் வாங்கியும் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள். இப்போ அந்த நிலைமை எப்படி மாறிடுச்சு அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்த பணத்தினால இவங்க ஒரு கடன்காரனாவே மாறிட்டாங்க. இவங்களுடைய பணத்தை கொடுக்க நினைச்சாலும் கொடுத்தாலும் அது முழுவதுமாக அடைய முடியலங்க. ஏன்னா கொஞ்சம் பணம்ன்றது அதிகமா வாங்கிட்டாங்கன்னு சொல்லணும் இந்த மேஷராசிக்காரர்கள். இப்ப வரைக்கும் தீர்வில்லைன்னு வருத்தப்பட்டீங்களே, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில் கூடிய பண கஷ்டங்களுக்கு முற்றிலுமாக தீர்வு கிடைக்கும். திருடு போன பணங்களையும் நீங்க மீட்டெடுப்பீங்க. உங்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணங்களும் உங்களிடமே வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்கிறது இந்த பணத்தினால நிறைய விதமான சண்டைகளும் பிரச்சனைகளும் வந்து தன்னுடைய உறவுகளை இழந்திருக்காங்க இவர்கள். அப்படிப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் தீர்வுகள் கிடைச்சு மீண்டும் உங்க சொந்தங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்பது உண்டாகும். உங்களுக்கு அன்பு கிடைக்காம கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த மேசராசிக்காரர்களுக்கு அன்பு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சிருப்பீங்களே, அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. முந்தியெல்லாம் இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்துல யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பல விஷயங்களாக மாறும். இனி இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்பது இல்லாமல் அழிந்து போகும். சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெகு தொலைவில் இருந்து வரக்கூடிய காலங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலங்களாகவும் முக்கியமா நீங்க இன்னைக்கு இது நடந்தணும்னு நினைச்சுப்பீங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்களாகவும் அமைய போகுது இவர்களுக்கு. இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டோ இல்ல உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்களே உங்களை வற்புறுத்திக்கிட்டோ என்னப்பா இப்படி ஆயிப்போச்சு, என்னப்பா அப்படி ஆயிப்போச்சுன்னு உங்களை நீங்களே திட்டிக்கிட்டோ இல்லாம இருக்கக்கூடிய நிலைமை என்பது மாறி நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த மாதிரி நல்லதையும் மாற்றத்தையும் காணக்கூடியதாக அமையுங்க. முன்னாடி நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் இருக்குது பாத்தீங்களா, அது எல்லாமே இனி நடக்க ஆரம்பிக்கும். துன்பங்கள் எல்லாத்தையுமே நீங்க தவிடுபடியாக்கக்கூடிய நிலைமையும் உண்டாகும் இவர்களுக்கு. இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில முக்கியமா இந்த முருகப்பெருமானுடைய அருள் என்பது முழுவதுமாக கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுதுங்க. அதாவது நீங்க இது நாள் வரைக்குமே கஷ்டப்பட்டிருக்கலாம், அது அனைத்தும் இந்த முருகப்பெருமானுடைய, அதாவது உங்களுடைய கடவுளாக யார் இருக்கா, முருகப்பெருமான் தானே. முருகப்பெருமானுடைய திருவடியாளர்ல நீங்க பல நாட்களாக கஷ்டப்பட்டதோடு துன்பப்பட்டு ரொம்ப தவிச்சு போயிட்டீங்க. ஆனா இனி இந்த தவிப்புக்கான தீர்வுகள் கிடைக்கும். முக்கியமா அந்த தவிப்புக்கான தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த முருகப்பெருமானுடைய கைகளிலிருந்து உங்களுக்கே வழங்கப்பட போகுதுங்க. முந்தி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றணும்னு நினைச்ச விஷயங்களும் மாறணும்னு நினைச்ச விஷயங்களையும் மாற்றி அமைச்சதோடு உங்களுடைய வாழ்க்கையில இனி முன்னேற்றத்துக்கானையும் முன்னேறுவதற்கான வழிகளையுமே இருக்க போகுதுங்க.
இனி எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாம், தைரியமா இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு இருக்கலாங்க. உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதோடு முன்னேற்றத்துக்கான வழியையும் காமிப்பதோடு நல்லதையும் நன்மைகளை ஏற்படுத்தும். அனைத்து விதமான குடும்ப கஷ்டங்களும் தீர்ந்து சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் இந்த மேசராசிக்காரர்கள் காண்பார்கள். நம்பிக்கையோடு காத்திருங்கள். உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது. நம்பிக்கையோடு கொண்டு வாருங்கள். நல்லதை நடக்கட்டும். நன்றி.